வெல்கம் டு அங்கனா சமையல். இன்னைக்கு இந்த தீபாவளிக்கு சூப்பரான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த லட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி இது. பிகினர்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்வீட் இது. நீங்கள் எதுவுமே நம்ம காய வச்சு அரைச்சி சலிச்சு எடுத்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த ப்ரிப்ரேஷனும் தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு அரை மணி நேரத்தில் இந்த லட்டை ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல சேமியா எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு சேமியா எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம நார்மலாக வீட்டில் பாயசம் வைக்கும்போது எடுத்துக்கிற சேமியா தான். அது மாதிரி சேமியாவை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சேமியாவை சின்ன சின்ன பீஸாக உடச்சி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே இந்த மாதிரி சின்ன பீஸாக உடச்சி வச்சுருக்கேன். உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக உடச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ரொம்ப சின்னதாகவே இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த சேமியாவை வறுக்க போகிறோம். இது மாதிரி சின்னதாக உடச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு வானலை வச்சுக்கோங்க. 1½ ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்க சேமியாவில் பாதி அளவு முதல்ல சேர்த்துக்குங்க. நீங்கள் முழுசாக சேர்த்து வறுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் வறுப்பட்டு ஒரு பக்கம் வறுப்படாமல் இருக்கும். இல்லைன்னா தீயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி சீராக வறுக்க முடியும். இப்போ நல்லா வறுத்துக்குங்க. அடுப்பு மீடியமில் வச்சுக்கிட்டு வறுக்குங்க. இது நல்லா பொரிஞ்சு ஒரு பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுப்பட்டுருச்சு. நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டுருக்கு. நல்லா சீராக வறுப்பட்டுருக்கு பாருங்கள். உங்களுக்கு எந்த இடத்துல தீயலை. இது மாதிரியே நம்ம மிச்சத்தையும் வறுத்துட்டு பார்க்கலாம். இப்போ எல்லா சேமியாவையும் வறுத்தாச்சு. இதை நான் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கிறேன். இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இதில் 25 கிராம் முந்திரியை சேர்த்து நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு கல் உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் லேசாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு இனிப்பு தூக்கலாக கொடுக்கறதுக்காக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கங்க. நான் ஏற்கனவே 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிட்டேன். அதை உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்குங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இந்த சேமியா பவுடரை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்குங்க. இப்போ இதுக்கு சர்க்கரை எடுத்துக்கணும். 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கங்க. 200 கிராம் சேமியா, அதே அளவுக்கு 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை. இதையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இதையும் இந்த சேமியா பவுடர் கூட சேர்த்துடலாம். இப்போ இது கூட நான் பால் பவுடர் சேர்க்க போகிறேன். இது மாதிரி 3 பாக்கெட் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம் அளவு. உங்களுக்கு சர்க்கரை 200 கிராம், பால் பவுடர் 100 கிராம், அந்த அளவில் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும். இப்போ இந்த சேமியா மாவு, சர்க்கரை, பால் பவுடர் எல்லாமே ஈவனாக கலந்துக்குங்க. இது மாதிரி கலந்தாச்சு பாருங்கள். இப்போ நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு மாவு ரெடி. இப்போ 100 கிராம் அளவுக்கு நெய்யை ஒரு சின்ன வானலில் வச்சு அடுப்பத்தை வச்சு சூடு நல்லா சூடாகிற மாதிரி நெய்யை உருக்கிக்குங்க. நெய் உருக்கிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டில் ஒரு 4 கரண்டி, சின்ன கரண்டி அளவுக்கு 4 கரண்டி அளவு மாவை எடுத்து அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், சும்மாவே உங்களுக்கு உருண்டை பிடிக்க வருது. சேமியாவில் லட்டான்னு நினைப்பீங்க. உங்களுக்கு இப்போவே உருண்டை பிடிக்க வருது. இந்த மாதிரி பக்குவத்தில் தான் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கணும். இப்போ சூடாக இருக்கிற நெய்யிலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாவில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த மாவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு முதல்ல ஒரு கரண்டியால் கலந்து விட்டுக்குங்க. நெய் சூடாக இருக்கும். லேசாக கலந்துட்டு திரும்ப கையால் நல்லா பிசைஞ்சிக்குங்க. உங்களுக்கு இந்த நெய் எல்லா மாவுலையும் கலக்கிற மாதிரி நல்லா அது மாதிரி பிசைஞ்சிக்குங்க. உங்களுக்கு நெய் பத்தலைன்னா திரும்பவும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா சூடாக இருக்கும்போதே லட்டு பிடிச்சிக்குங்க. நல்லா நான் ஓரளவு பெரிய லட்டாக பிடிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சிக்குங்க. நல்லா டைட்டாகவே பிடிச்சிக்கலாம். இது மாதிரி பிடிச்சிக்குங்க. இப்போ இது மாவில் போட்டு எடுத்து வச்சுக்குங்க. இப்போ திரும்பவும் ஒரு உருண்டை பிடிச்சிக்கலாம். இது மாவு சூடாக இருக்கும்போது பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து டக்குன்னு உதுந்தெல்லாம் போகாது. நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிற ரவா லட்டு, பாசிப்பருப்பு லட்டு மாதிரியே இருக்கும். நல்லா டைட்டாகவே இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா லட்டையும் பிடிச்சிட்டு நம்ம பார்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நெய் சேர்த்து இது மாதிரி பிசைஞ்சு எல்லா லட்டையும் பிடிச்சிக்கலாம். இப்போ நான் எல்லா லட்டையும் பிடிச்சிட்டேன். எனக்கு வந்து ஒரு 14 லட்டு வந்துச்சு. பாருங்கள், நமக்கு இப்போ சூப்பரான
சேமியா லட்டு தயாராகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சேமியாவில் செஞ்ச லட்டான்னு கேட்டால் எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதை வந்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குது, அதே சமயம் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போது பாசிப்பருப்பு லட்டு ரவா லட்டு மாதிரியே இருக்குது. கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியல. யாருமே இது சேமியாவில் செஞ்சதுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். உங்களுக்கு பிகினர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அவங்களுக்குலாம் அந்த பதம் பார்த்து அரைச்சி மாவை காய வச்சு பதப்படுத்தி எடுத்து செய்யறதுக்கெல்லாம் தெரியாது. அவங்களாம் இது மாதிரி ஒரு சேமியா பாக்கெட் இருந்தால் போதும். அதை வச்சு ஒரு சூப்பரான லட்டு ஈஸியாக ஒரு அரை மணி நேரத்தில் தயார் பண்ணிடலாம். நம்மளும் இன்றைக்கி சேமியா வச்சு ஒரு சூப்பரான லட்டு செஞ்சுருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.